மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் சாபம். நியாயப்பிரமாணத்தின் சாபம் என்ன? உன் தரித்திரம், உன் கடன், சோத்துக்கு இல்லை, அதுக்கு இல்லை, 4 பேருக்கு ஈய முடியல, 4 செய்ய முடியல, ஊழியத்துக்கு கொடுக்க முடியல, பஞ்ச பாட்டு பாடுற, 1000 காரணம் சொல்ற. சொல்றாரு உபாகமத்தின் சாபம் 28 சொல்லப்படுற சாபத்தை சொல்றாரு. நியாயப்பிரமாண சாபத்துக்கு நீங்களாக்கி உங்களை ரட்சிக்கும்படி அவர் சாபமானாராம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் புறஜாதிகளாய் இருக்கிற நமக்கு அது கிடைக்கும்படிக்கு. கலாத்தியர் 3:14 அதான் சொல்லுது. உரைக்கட்டும் காதுல, வாழணும்னு ஆசைப்படு, அன்பை பொறிஞ்சுக்கோ. உன் மேல இருந்த அன்புனாலதான் அவர் சாபத்தை சுமந்தாரு. உன் மேல இருந்த அன்புனாலதான் உனக்கு மேல ஆசீர்வாதத்தை சுமத்தி விட்டாரு.